ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அணையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி. ராஜகோபாலன். நான் 7ஆம் வகுப்பு சமகர் மேல்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டு வருகின்றேன். இறைவன் சொல்லி மனிதன் கேட்டது கீதை, மனிதன் சொல்லி மனிதனே கேட்டது திருக்குறள், மனிதன் சொல்லி இறைவன் கேட்டது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். மாணிக்கவாசக சுவாமி திருவாசகத்தை தேன்னு சொல்லுவாரு. ஏன்னா தேன் எப்பவுமே கெட்டு போவாது, அதுல விழுற பொருளையும் கெட்டு போவிடாம பார்த்துக்கும். மாணிக்கவாசக சுவாமி திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 3ஆம் பதிகமாகிய திரு அண்ட பகுதியை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அண்டம் என்றால் என்ன? நமக்கு நம்ம இருக்கின்ற ஊரு தெரியும், நம்ம இருக்கின்ற நாடு தெரியும், நம்ம இருக்கின்ற கண்டம் தெரியும். இதையெல்லாம் சேர்த்தாதான் உலகம்னு பேரு. இந்த உலகம் எவ்வளவு பெருசுன்னு யாருக்குமே தெரியாது. சூரியனும் அதை சுற்றி வர கோள்களும் பால்வழி அண்டமும் சேர்ந்தாதான் ஒரு அண்டம்னு பேரு. ஆங்கிலத்துல யூனிவர்ஸ்னு பேரு. அப்படிப்பட்ட அண்டங்கள் 101 கோடிக்கும் மேற்பட்டவை எனவும் அண்டம் உருண்டையா இருப்பது என்பதையும் 1942 ஐன்ஸ்டைனும் கலிலியோவும் விஞ்ஞானத்தால் ஆராய்ந்து கூறியதை நம் மாணிக்கவாசக சுவாமி 3ஆம் நூற்றாண்டிலேயே மெய்ஞானத்தால் கூறி இருக்கின்றார். என்னும் பொழுது நாம் தமிழர் என்பதில் பெருமிதம் அடைவோம். இந்த பாசத்தை பற்றி பேசுவதும், இந்த அண்டத்தை பற்றி பேசுவதும், இந்த உலகத்தை பற்றி பேசுவதும் தான் திரு அண்ட பகுதி. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகரின் 101 கோடியின் மேற்படுரை கதிரின் துண்ணனு புரிய சிறியவாக பெரியோன் தெரியின். இப்ப நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன், கற்பனை பண்ணி பாருங்க. 101 கோடி அண்டங்கள் எல்லாத்தையும் ஒரு தராசு தட்டுல வச்சுட்டு இன்னொரு பக்கம் சிவபெருமான பார்த்தா இந்த 101 கோடி அண்டங்களும் சிவபெருமானுக்கு முன்னாடி சும்மா தூசி மாதிரி தெரியும். எப்படின்னா காலையில நம்ம வீட்டு ஜன்னலை திறக்கும் போது இந்த துளையில இருந்து வரக்கூடிய சிறிய தூசி மாதிரி இந்த 101 கோடி அண்டங்களும் சிவபெருமானுக்கு முன்னாடி சும்மா தூசி மாதிரி தெரியும். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. சிவபெருமானுக்கு அந்தமும் கிடையாது, ஆதியும் கிடையாது. பந்தம்னா கட்டறுத்துன்னு அர்த்தம். நமக்கு பசுன்னு இன்னொன்னு ஒரு பேர் இருக்கு, பதி, பசு, பாசம். ஆண்டவனுக்கு பதின்னு பேரு, நமக்கு பசுன்னு பேரு. நம்மள்கிட்ட இருக்கிற ஆசை, காமம், கோபம், கண்மம், ஆணவம் இதுக்கெல்லாம் பாசம்னு பேரு. பசுவை ஒரு கயிறு போட்டு கட்டுவாங்க, குதிரைய 2 கயிறு போட்டு கட்டி இழுத்து பிடிச்சுப்பாங்க, யானைய 3 சங்கிலி போட்டு அது காலில் கட்டுவாங்க, ஊந்தல 4 சங்கிலி போட்டு கட்டுவாங்க. சிவபெருமான் உங்களையும் என்னையும் 5 சங்கிலி போட்டு கட்டியிருக்காரு. அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி இதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம். திருஅண்ட பகுதியில சிவபெருமானின் சிறுபுகளை எல்லாம் சொல்லி, அவன் முடிந்தது எல்லாம் சொல்லி, அவன் காட்சி கொடுத்தது எல்லாம் சொல்லி இருக்கிறார் திருவாதா ஊரு. சிவபெருமான் ஒளிந்து கொண்டார். அவர் எங்கே ஒளிந்து கொண்டார்? திருவண்ணாமலையிலே ஒளிந்து கொண்டார். திருவண்ணாமலையிலே சோதி மையமாய் நின்றிருக்கிறார். சிவபெருமானின் திருவடியை பார்ப்பதற்காக திருமாலும் சிவபெருமானின் திருமுடியை பார்ப்பதற்காக பிரம்மாவும் தேடத் தொடங்கினர். திருமால் வராக அவதாரம் எடுத்துக்கொண்டு பூமி அடியே தொலைத்து கொண்டே சென்றார். திருவடி போய்கிட்டே இருக்கு, பார்க்க முடியல, திரும்ப வந்துட்டாரு. 4 முகனாகிய பிரம்மா அன்னப்பறவையா மாற்றிக்கொண்டு மேலே பறந்து கொண்டே சென்றார். போய்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு தாழம்பூ கீழே விழுந்துதாமா. அதை சாட்சியாக சிவபெருமானிடம் எடுத்து சென்று உங்கள் திருமுடியை பார்த்ததாக பொய் கூறினார். இருவராலும் பார்க்க முடியவில்லை. ஆண்டவனை பணத்தினாலும் பார்க்க முடியாது, அறிவினாலும் பார்க்க முடியாது. திரு அண்ட பகுதியில சிவபெருமானின் பெருமைகளை எல்லாம் காட்டி, அவன் ஒளிந்ததை எல்லாம் காட்டி, நீங்கள் அன்பு செலுத்தினால் அவன் உங்களுக்கு திருவடியை தீண்டி காட்சி கொடுப்பான் என்பதையும் காட்டி இருக்கிறார் மாணிக்கவாசகர்.
இருளிலே நம்பிக்கை வெளிச்சத்தை கொடுக்கிறது. விஞ்ஞானத்தால் கூறியதை நம் மாணிக்கவாசக சுவாமி மெய்ஞானத்தால் கூறி இருக்கின்றார் என வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து